வணக்கம் டாக்டர் முரளி ஹோமியோபதி மருத்துவர். இன்று நான் பார்க்கக்கூடிய வீடியோ நெஞ்செரிச்சல் ஓகேங்களா. அல்சருக்கான ஒரு முக்கியமான மருந்து தான் ஹோமியோபதி மெடிசனை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ரொபினா அப்படின்ற ஒரு மெடிசனை அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஹோமியோபதியில். ஸோ இந்த ரொபினோட யூசஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, நெஞ்சு எரிச்சல் இருக்கும். அந்த எரிச்சல் பார்த்தீங்கன்னா எதுக்கு அடிக்கும், அப்படியே ஏப்பு வரும், ஏப்பு வரும், புளித்து வாந்தி எடுப்பாங்க. அந்த வாந்தி வந்தால் புளிச்சு போன வாந்தியாக இருக்கும், நெஞ்சு எரிச்சல் இருக்கும், வயிறு உப்பசமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. கேஸ் ஃபார்ம் ஆகிடும், ஃபுல்லாக கேஸ் ஃபார்ம் ஆகிடும். நைட்டில் பார்த்தோன்னா தூங்கும்போது நல்லா நெஞ்சு எரியும், நெருப்பு எரியுற மாதிரி எரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை வாந்தி கொமட்டில் இருக்கும், வாந்தி எடுத்தால் புளிச்சா இருக்கும். இது எல்லாமே புளிப்பாக தான் இருக்கும் அவங்க ஓகேங்களா. லூஸ் மோஷன் போனாலும் புளிச்சு போன லூஸ் மோஷனாக இருக்கும், டயரி போகும். இல்லை வாமிட் வந்தாலும் சரி புளிச்சு போயிருக்கும், ஏப்பம் வந்தாலும் புளிச்சு போயிருக்கும். ஏதாவது அவங்க ஏப்பம் விட்டாலும் சரி வாயை பார்த்து புளிச்சு போன இருக்கிற மாதிரி அந்த ஸ்மெல்லாக இருக்கும். எல்லாமே புளிச்சு போனதாக இருக்கும். நெஞ்சு எரிச்சல் ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா. நைட்டில் தூங்கும் போது அவங்களுடைய கேஸ் ஃபார்ம் ஆகும், நெஞ்சு அழுத்துற மாதிரி இருக்கும், போட்டு கேஸ் ஃபார்ம் ஆகும், ரிலீஃப் ஆகாது. ஸோ அல்சரும் இருக்கும், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டும் இருக்கும் ஓகேங்களா. அந்த ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க. இந்த அல்சருடைய ஸ்ட்ரெஸ்ஸு, அந்த ரொம்ப கோவப்பட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனாங்கன்னா அல்சர் அதிகமாகிடும் அவங்களுக்கு அன்றைக்கி ஓகேங்களா. ரொம்ப டென்ஷன் ஆனாங்க, ஓவர் ஸ்ட்ரெஸ் ஆனாங்க அப்படின்னும் போது அன்றைக்கி நைட்டை பார்த்தோன்னா நெஞ்செரிச்சல் ரொம்ப அதிகமாகும், தூக்கமே டிஸ்டர்ப் ஆகும் அவங்களுக்கு. நான் எரிச்சலாக இருக்குது, ஒரு மாதிரி டைஜஷன் ஆகாத மாதிரி நெஞ்சு எரிச்சல் இருக்கும் ஓகேங்களா. ஸோ அந்த ரொபினா நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஓகேங்களா, பில்ஸ் 30 வாங்கி நம்ம பில்ஸ் போட்டுன்னு காலை நாள் இரவு நாள் இது வந்து தினமும் நம்ம கண்டினியூஸாக ஒரு 2 மந்த் எடுத்தோன்னா இந்த அல்சர், நெஞ்செரிச்சல், வயிறு உப்பசம் ஓகேங்களா, புளிச்சு போன ஏப்பம் ஓகேங்களா, இல்லை வாந்தி கொமட்டில் இருக்கும், புளிச்சு போன இருக்கும், எல்லாமே புளிப்பாக தான் இருக்கும் இந்த ஒரு மருந்துடைய ஓகேங்களா. எதுனாலும் புளிச்சு போனதாக இருக்கும். புளிச்சு எது கழிச்சுதான் புளிப்பாக இருக்குது. எல்லாமே நம்ம வாந்தி எடுத்தாலும் சரி, ஏப்பு விட்டாலும் சரி, இல்லை கொமட்டிலாக இருந்தாலும் சரி, இல்லை லூஸ் மோஷன் போனாலும் சரி, எல்லாமே புளிச்சு போயிட்டு இருக்குது, புளிப்பான இதுதான் இருக்கும் அவங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இந்த ரொபினை எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நம்ம அல்சரும் சரியாயிடும், கேஸ்ட்ரிக் கம்ப்ளைண்ட்டும் சரி பண்ணிக்கலாம், புளிச்சு போன ஏப்பங்கள், நெஞ்செரிச்சல், இந்த அல்சர் எல்லாமே சரியாகும் ஓகேங்களா. நன்றி, வணக்கம்.